சிறகடிக்க ஆசை சீரியல்ல இன்னைய எபிசோட்ல எப்படியோ மனோஜ் வந்து அவங்க அம்மாவை முத்து மீனா வீட்டுக்கே போக சொல்லிடுறாப்ல. ஸோ விஜயாவும் வேற வழியே இல்லாம இப்ப மீனா வீட்டுக்கே போயிட்டாங்க. அங்க வந்து நம்ம ரவியும் ஸ்ருதியும் அத்தையா பாக்குறாங்க. பார்த்துட்டு நம்ம ஸ்ருதி மன்னிப்பு வேறையா கேட்குறாங்க. ஏன்னா அவங்க அம்மா பண்ண வேலை தானே எவ்வளவோ, பரவாயில்ல நீ என்னம்மா பண்ணுவ உங்க அம்மா பண்ணுனதுக்கு. ஸோ அவங்களோட கலாச்சாரம் அப்படியாட்டுக்கு அது எனக்கு செட் ஆகல, அதனால தான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்போ விஜயாவும் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே திருந்திக்கிட்டே வராங்க அப்படிங்கிறத நமக்கு நல்லாவே காமிக்கிறாங்க. நம்ம முத்துவும் மீனாவும் வேறைய இங்கிலீஷ்லேயே பேசுகிறாங்க. இதை கேட்ட உடனே விஜயாவுக்கு பயங்கரமாக சிரிப்பு வந்துருச்சு. இது என்ன இங்கே இப்படி காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னதுக்கப்புறம் அண்ணாமலை இருந்துக்கிட்டு ரெண்டு பேருமே இங்கிலீஷ் கிளாஸ் போகிறாங்க கற்றுக்கிறதுக்கு, அதான் பேசுகிறாங்க அப்படின்ன உடனே விஜயாவுக்கு பயங்கர சிரிப்பு வருது. நீ சிரிக்க கூட செய்வியா அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே வித்தியாசமாக பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்போ மறுபடியும் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸை காமிக்கிறாங்க. எதுக்குடா தேவையில்லாமல் இப்படி ஒரு கிரஞ்சை காமிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம எல்லாத்துக்கும் யோசிக்க தோணும். ஆனால் இதில் தான் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்டே வச்சிருக்கிறாங்க கடைசியில். ஸோ இந்த ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நபரை நமக்கு அடிக்கடி காமிச்சுக்கிட்டே இருந்திருப்பாப்புல. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா வடநாட்டுக்காரனை ஸோ இங்கிலீஷ் கற்றுக்கிறதுக்காக வந்திருப்பாப்புலையா, அந்த பையனை வச்சு தான் ட்விஸ்டே இருக்குது. ஸோ ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் வழக்கம் போல் நம்ம முத்து கிரஞ்சோட ஆரம்பிக்குது. கேள்வி மேலே கேள்வியாக கேட்டு அங்கே காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறாப்புல. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா முத்துவோட கஷ்டம் என்ன அப்படிங்கிறது அந்த பையனுக்கு தெரிய வருது, அந்த வடநாட்டுக்காரருக்கு. அதுக்கப்புறம் கேட்டு என்ன விஷயம், ஏன் நீங்கள் இப்படி இதாக இருக்கீங்க அப்படின்னு கேட்கறதுக்கு அப்புறம் தான் அந்த கடன் விஷயத்தை பற்றி எல்லாமே சொல்கிறாங்க. அதுக்கு அப்புறம் தான் அவர் யார் அப்படிங்கிறதே முத்துவுக்கு சொல்கிறாப்புல. நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு உடனே நீங்கள் எப்படி ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டதுக்கப்புறம், நான் வேற யாரும் இல்லை, இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர். இதில் சொல்லணும்னா அண்டர் கவரில் இருக்கேன், என்னைய யாருக்கும் தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாப்புல. கண்டிப்பாக அவங்க கிட்ட நிறைய கருப்பு பணம் இருக்கும், அதை வச்சு நான் எப்படியாச்சும் உன் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்கமிங்கில் என்ன நடக்க போகுதுன்னு.